பேசு சொல்ல. வர வர வேலை ரொம்ப ஸ்லோவாகிட்டே இருக்குது பார்த்துக்க. நானும் என்ன தான் செஞ்சு பார்க்கேன். காலையில் 5:30க்கு எந்திரிக்க 4:30க்கு எந்திரிக்கவனே 4:30க்கு எந்திரிச்சு 5 மணிக்கெலாம் ரெடி ஆகி 5:10 5:30க்கெலாம் கரெக்டாக எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டு தான் பார்த்துக்க. வந்தாலுமே வேலை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 6 மணி, அந்த 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் சூப்பராக வேலை போகுதுண்ணே. 10 மணிக்கு அப்புறம் கருணை பிரபு கருணை காட்டிடுறாரு. சூரிய பகவான் வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் போட்டு கொள்ளுதாரு. உனக்கு இன்னைக்கு நேற்றுனா தெரியாது பார்த்துக்க. அதாவது சம்மரில் நீ சொல்லு, மே மாதம் சொன்னால் நமக்கு வந்து வெயில்னு சொல்லலாம் பார்த்துக்க. மே மாதம் வெயில்னு சொல்லலாம். ஆனால் மே மாதம் தவிர எல்லா மாதம் வெயில் அடிக்கும்னே. பருவநிலை மாறுதுல அவனே. பருவநிலை மாறினாலும் ஒரு மழைகளை பெஞ்சாதானப்பா நல்லா இருக்கு. ஆனால் அடிக்க வெயிலுக்கு இந்த புள்ளி சுருளுதோ இல்லையா, நாளாக அப்படி சுருண்டுருது அவனே. அறுக்கானு கிடந்து ஒரு பக்கம். நீ சுருள வேலைக்கு வராத. நீ இன்னைக்கு நேரத்தான் சுருளா டெய்லி வேலையே அதானே வேலை. 10 மணி வரைக்கும் வெயில் வந்துட்டுனாலே நம்மளால முடியாது. சூரிய பகவான் கிட்ட வந்து நம்மகிட்ட போட்டி போட முடியல. அவர் வந்து கேஷுவலாக நம்மளை அடிச்சிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் சரி வேலை வந்து சுறுசுறுப்பாக ஆரம்பித்து சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்க முடிச்சுக்க. 10 மணிக்கு மேலே பகவானே வெயிலே செய்ய முடியலை. அந்த அளவுக்கு ஆயிடுது பார்த்துக்க. நானும் சரி இன்னைக்கு வேலை சீக்கிரம் போவோம் நாளைக்கு போவோன்னு பார்த்தா வெயில் தான். இங்கே அடிக்க வெயிலுக்கு டிஷர்ட்லாம் மாற்றி போட வேண்டியிருக்கு. அறுக்கு உணவு உள்ளலாம் அது டிஷர்ட்லாம் மாற்றி போட்டிருக்கேன். நமக்கு டிஷர்ட் கிழிந்த அளவுக்கு அடி விழுது. இன்னும் செய்யவே தெரியல. வேற வேலை ஒரு மாதிரி மந்தமாகவே போயிட்டுருக்கு. சரி வேலையும் அதுக்கேற்ற மாதிரி வரல. மழை வந்து ஒரு மழை மட்டும் பருவ மழை மட்டும் கரெக்டான அந்த நேரத்தில் பெஞ்சுன்னு வச்சுக்கேன், நல்லா தான் இருக்கும். கண்ணு வந்து அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குல்ல தோற, மாற்றி அடிக்க சொல்ல வயக்காராது. சரி நம்ம என்னதான் ஒரு ஆசை வச்சுருக்கோம். நம்ம ஒரு ஆசைலாம் வச்சுருக்கோம், அது வேறு விஷயம். அவங்க அளவுக்கு தான் அவங்க நம்ம லூசு பையில மேலே ஏறி கீரையில் விழுந்துடாத யாருக்குன்னு தடுமாடியே தரமா தான் இருக்குது. காப்பாற்றுக்கல. சரி ரைட்டு, இப்போ நீ மேட்டில் போ, நான் பள்ளத்தில் வரேன். சரி அதான் என்ன செய்யனே தெரில வேலைக்கும். ஆனால் என்ன டெய்லி வேலைக்கு தான் வந்துட்டுருக்கோம். வாரத்தில் 7 நாள் ஒன்று. இன்றைக்கி சண்டேனாலே எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு நல்லா படம் பார்க்கணும். முதல்ல நீ ஞாயிற்றுக்கிழமைங்கிறது மறந்து போச்சுட்டேன். எல்லோரும் தேட்டருக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையை பற்றியா டெய்லி சண்டேயும் ஒர்க்கு தான். சண்டே விடு, நாளைக்கு அகெயின் மண்டே. வாட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ, அந்த மாதிரி தான் இருக்குது. திங்கக்கிழமெல்லாம் நமக்கு பழகி போன நாள். சின்ன பிள்ளைல இருக்கும்போது கதைகளே திங்கக்கிழமை வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். சரி ஆனால் இப்போ பாரு, எந்த கிழமை வருது எந்த கிழமை போகுது. திங்கக்கிழமை நமக்கு திங்கக்கிழமை வர்றது பிரச்சனை இல்லைல்ல. திங்கக்கிழமை வந்த உடனே அந்த ஸ்கூல் நினைவு தான் வரும் பார்த்துக்க, எப்படா சனிக்கிழமை வரும்னு. ஆனால் அந்த சனிக்கிழமைங்கிறது எப்போ இருந்துமே எனக்கு கரெக்டாக லீவுனா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அந்த 7லேருந்து 8 வரைக்கும் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10ன்னு ஒன்று போன பார்த்துக்க, சனிக்கிழமை மதியம் பாட வேலை நடைபெறும். அது ஸ்டடியை வச்சு கொள்ளுவானு. ஒரு மணி 2 மணி அதுக்கு பயந்தா மம்டி தூக்குனேன்னு அன்னைக்கு பிடிச்சது இன்னும் விடலை. பாரு, நானாவது பரவாயில்ல வேணும் 10 படித்து காலேஜ் வர போனேன் பார்த்துக்க. 10 படிச்சு காலேஜ் ஒரு அடிக்கு போய் ஒரு அதாவது இன்னைக்கு வரைக்கும் தொலைக்காட்சி பெட்டினா என்னன்னு தெரியாதவன் இந்த நாய். சர்க்கஸ் கரூர் கண்ணன் சர்க்கஸ் சொன்னாங்க. கரூர் கண்ணன் சர்க்கஸ், அவங்க அண்ணன் பேர் கண்ணனான சர்க்கஸ். நியூட்டன் சார் கேட்டிருக்கவ தொலைக்காட்சி பெட்டினா என்ன அப்படின்னு. நியூட்டன் சார் எனக்கு தெரியும் கரூர் கண்ணன் சர்க்கஸ். இவனை சென்னைக்கு வேலைக்கு போய் சொல்லியிருக்கு. சென்னையில் நின்றுட்டு என்ன மெட்ராஸுக்கு டிக்கெட் எடுங்கண்ணே. சென்னையில் நின்றுட்டு இல்லை, அவனை திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலிக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டாரு. இவனை என்ன செய்ய சொல்லுங்க, கொஞ்சம் மண்டைக்கு தெரியல. சரில தங்கம் தான் என்ன கொஞ்சம் இருக்கேன். தங்கம் தான், நம்ம என்ன செய்ய, தங்கத்து நிறகான ஒரு ஆள்னா நம்ம ஆள் தான். அதுனே தண்ணி மேலே ஊற்றாதமோ நம்ம என்னைக்கா ஒரு நாள் தான் குளிப்போம். சண்டைனால குளிக்க பாருங்க. பாருங்க இன்னைக்கு வந்து வேலையை முடிச்சாச்சு ஒரு வழியாக. கம்மியோட சூப்பராக இருக்கு. கிணத்துல உளுந்துக்கலாம் பார்த்தேன், மேலே ஏற முடியாது, கை கால் இழுத்துட்டு போயிடும் நம்மளால. சரி ரைட்டு என்னச்சியே. நாங்கள் பாருங்க இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஒரு வழியாக, எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஏத்தங்கன்று வந்து இன்னைக்கு 3500 கன்று, ஒரு கன்று 2 கன்று இல்லை, 3500 கன்று எடுத்தோம். எடுத்த கண்ணை நேற்று எடுத்தோம். வயசில் விடாதலாம், நேற்று தான் எடுத்தோம். இன்றைக்கி வந்து அதே அகைன் 3 பேர் தான், 3 பேர் எடுத்து ஊனியாச்சு. ஊனிட்டு இன்றைக்கி வரைக்கும் ஆகுது 1 மணி ஆகிட்டு, இன்னும் சாப்பிடவே செய்யலை. இனிமேல் தான் போய் சாப்பிடவே செய்யணும். அதனால் இனிமேல் போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோவை நாளைக்கு பார்ப்போம். பாய். சண்டே ஃப்ரெண்ட்ஸ், குட் சண்டே எவ்ரிடே, பர்ஃபெக்ட். பாய்.